ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எர்த்து நம்ம போட்டுருவோம். ஆனால் எர்த்து போட்டதுக்கப்புறம் அது பாதுகாக்கிறதுக்காக எர்த்து சாம்பரை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம போட்டிருக்க எர்த்து. இந்த எர்த்து பார்த்திங்கன்னா 6 அடி பள்ளம் நோண்டி போட்டிருக்கோம். எர்த்துன்றது எவ்வளோ அவசியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிக்கலில் அதில் ஏற்படக்கூடிய லீக்கேஜை நம்ம இந்த எர்த்து மூலமாக தான் அதை சேஃப்டி பண்ணி தடுக்கிறோம். அதனால் நமக்கு எர்த்துன்றது ரொம்பவே ஒரு அவசியமான ஒன்று. அந்த எர்த்தை நம்ம சாதாரணமாக பள்ளம் நோண்டி போட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது எங்கே எர்த்து போட்டிருக்கோம் எதுவுமே தெரியாமல் போயிடும். அந்த காரணத்துக்காக இதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சாம்பர் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நாளடைவில் எர்த்து ஈரப்பதம் இல்லாமல் எர்த்து சரியாக கிடைக்கலன்னா அதை ஈரப்பதம் பண்ணுறதுக்கும் சரி, அதுலேருந்து வேறு எதனா எர்த்தை நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, நமக்கு இந்த எர்த்து சாம்பருன்றது ரொம்பவே அவசியம். இந்த எர்த்து சாம்பர் போட்டுருந்தோம் அப்படின்னா நாளைக்கு அந்த எர்த்தை ரினியூவல் பண்ணுறதுக்கோ இல்லை எர்த்தை நம்ம திருப்பி புதுப்பிக்கவோ செய்யலாம். அதுக்காக இந்த எர்த்து சாம்பர்ன்றது ரொம்பவே அவசியம். இது எர்த்து சாம்பர் போடுறது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் எர்த்து சாம்பர் போட போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த குழியை சுற்றி கீழ்பாட்டத்தில் கலவையை போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த சாம்பரை எடுத்து அதில் வச்சுருங்க. அவ்வளோதான், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த சாம்பர் நமக்கு 1 அடிக்கு 1 அடி, 2 அடிக்கு 2 அடி, 1.5 அடிக்கு 1.5 இந்த மாதிரி கிடைக்குது. ஆனால் எர்த்தை பொறுத்த வரைக்கும் 1 அடிக்கு 1 அடியே போதும். இது விலை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுலாம் ஒன்றும் கிடையாது, 300 ரூபா தான் வருது. இது 2-3 குவாலிட்டியில் இருக்குது. 300 ரூபா, 600 ரூபா, அப்புறம் 450 ரூபா இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது. இதோடைய இது என்னென்னா, நமக்கு அந்த சென்டராக அந்த மூடி போடுற இடம் இருக்குது இல்லையா, காடி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மூடி போடுற இடம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். 300 ரூபா வாங்கினீங்கனாலே போதும். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இது கிடையாது நமக்கு. அந்த 300 ரூபா வாங்கி நிறைய பேர் போட மாட்டுறாங்க. அதனால் அந்த 300 ரூபாவது வாங்கி போட்டுருங்க. இது ஆல்ரெடி போட்டுட்டோம். போட்டு இது டோட்டலாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மூடி தான் சொல்கிறேன் நான். இந்த மூடி போடுற இது திக்னஸாக இருக்கும். சில இதில் கொஞ்சம் மீடியமான இதில் இருக்கும். இந்த ஹோலை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கலவையை போட்டுட்டு இதை நல்லா உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது தரைக்கு மேலே வச்சு போட்டுட்ருக்கோம். காரணம் என்னென்னா, இந்த இடம் டைல்ஸ் வருது, கரெக்டாக அந்த டைல்ஸ் அதில் மேட்ச் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டிருக்கோம். இதே நீங்கள் தரைக்கு கீழே தான் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த தரையை இன்னும் கொஞ்சம் கீழே உடச்சி போட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சாம்பர் போடுறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அதனால் நீங்கள் இதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சேஃபு. நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதை ரினியூவல் பண்ணுறதுக்கோ இல்லை இதில் தண்ணி ஊற்றி நம்ம இதை புதுப்பிக்கவோ செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுற்றி டோட்டலாக கிளியர் பண்ணிங்க. ஏன்னா இது சைட்லலாம் ஆடாமல் இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே டைல்ஸ் போடுறாங்கன்றதுனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உள்ளே எதனா கலவை இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற கலவைகளையும் எடுத்துருங்க. நல்லா காஞ்ச மண் இருந்தால் கொட்டிடுங்க. அவ்வளோதான், டோட்டலாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு. ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு, எதுவும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான், உள்ளே இருக்க கலவை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் மண் கூட உள்ளே கொட்டி விட்டோம் கொஞ்சம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீங்கள் அதை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது அதை டைல்ஸ் அந்த இடம் போட்டு கிளியர் பண்ணாங்க அப்படின்னா, எதனா ஃப்ளோரிங் போட்டாங்கன்னா நமக்கு மட்டமாயிடும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவ்வளோதான் நண்பர்களே, அவ்வளோதான். இது ரொம்பவும் ஈஸியான ஒரு மெத்தடு தான். இது எதுவும் கஷ்டம் கிடையாது. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் எர்த்து போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சேஃப்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோக்கான கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் அடுத்ததாக நம்ம மல்டிமீட்டர் வச்சு எர்த்தை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட்